வாசிக்கலாம். 105 சங்கீதம் 4வது வாக்கியம். 105 சங்கீதம் 4வது வாக்கியம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம். 1 தீமோத்தேயு 3:15. தாமதிப்பேன் ஆகியல் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து வந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பது அறிவு நமக்கு அவசியம். இது 2 வகையாக நாம் நடக்க வேண்டிய நடக்கை 2 வகையாக இருக்கிறது. ஒன்று, தேவனுடைய சமூகத்தில் தேவனை ஆராதிக்கும் போது நான் எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு நடைமுறை, ஒரு நடக்கை. நிறைய பேருக்கு இது புரியாதனால தான் என்ன நடக்கிறது என்றால், ஒழுங்கீனமான ஆராதனைகளும் சுயேஷ்டமான ஆராதனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்தில் ஆராதிப்பதற்கு அர்த்தம் உண்டு, நோக்கம் உண்டு, முறை உண்டு. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மிகுந்த கனத்துக்குரியவர். அதே போல தேவனுடைய சபைக்குள்ளே வந்துவிட்டால் நம்முடைய ஆட்டிடியூட், நாம் சபைக்குள்ளே நடந்து வருவது, சபைக்குள்ளே உட்கார்ந்திருப்பது, சபையில் ஆராதிக்கும் போது நம்முடைய பாடி லாங்குவேஜ், நம்முடைய சரீரத்தின் அவயவயங்கள், நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒழுங்குமுறை, வரைமுறை, நடைமுறை இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இன்றைக்கு ஆராதனைகளில் சுய இஷ்டமான ஆராதனை என்ற ஒரு ஆராதனையை பிசாசு சபைக்குள்ளே கொண்டு வந்து விட்டான். மனம் போல ஆராதிக்கலாம், தேவ சமூகத்திலே எப்படி வேணாலும் சபைக்குள்ளே நடந்து கொள்ளலாம் என்கிற நிலை இன்றைக்கு சபையிலே ஆராதனையில் வந்துவிட்டது. அவைகள் மாற்றப்பட வேண்டும் என்று ஆவியானவர் நம்மை போதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு நான் முதல் பகுதியை பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் சொன்ன காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தேவனுடைய சமூகம், முதல்ல தேவனுடைய சமூகம் என்றால் என்ன? பிரசன்ஸ் ஆஃப் காட். இது எபிரேயர் பதத்தில் பானிம், PANIM, பானிம் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் முகம் என்று அர்த்தப்படும். காட்ஸ் பிரசன்ஸ் என்றால் என்ன? தேவனுடைய முகத்திற்கு முன்பாக என்று அர்த்தம். நாம் தேவனுடைய சமூகம் என்று சொல்வது தேவனுடைய முகத்திற்கு முன்பாக. அப்படியானால் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு முன்பே முகமுகமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஆராதனையில் பரலோகத்தில் தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க ஏசாயா காண்கிறான். கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை ஓய்வில்லாமல் துதிக்கின்றன. அப்படியானால் 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு முன்பாக, நமக்கு எதிர்முகமாக, நம்மை பார்த்தவராக, நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் பதிலளிக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்கின்ற ஒரு நிச்சயத்தை, அறிவை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், 12ஆம் வசனத்தில், 15ஆம் வசனத்தில் நாம் ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். முதலாவதாக தேவ சமூகத்திலே ஆவிக்குரிய விதத்திலே ஆராதனை முறையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்?
முதலாவதாக தேவ சமூகம் என்பது தேவன் நான் என்ன கேட்கிறேன், என்ன அவரிடத்தில் சொல்லுகிறேன், நான் துதிகளை துதிக்கிறேனா, நான் நன்றி சொல்கிறேனா, நான் விண்ணப்பம் பண்ணுகிறானா என்று கவனமாக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இது பேதுரு சொல்கிறார், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதலுக்கு கர்த்தருடைய முகமானது அவருடைய செவிகள் கவனித்துக் கொண்டிருக்கின்றன, அவருடைய முகம் நீதிமானை நோக்கி கொண்டிருக்கிறது, அவருடைய கண்கள் நீதிமானை பார்த்து கொண்டிருக்கின்றன. எதற்காக? அந்த நீதிமான் தன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை செய்வதற்காக கர்த்தருடைய முகம் நீதிமான் மேல நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் போது கனவீனமாக அசட்டையாக இருந்து விடாதிருங்கள். உங்கள் இருதயத்தை அன்னாளை போல ஊற்றி ஜெபிக்க விண்ணப்பிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா டாக்டர்கிட்ட வரும்போது எப்படி உங்கள் பிரச்சனைகளை சொல்லி வியாதியிலிருந்தும் வேதனையிலிருந்து நிவாரணம் அடைகிறீர்களோ அதே போல தேவ சமூகத்தில் நீங்கள் செய்கிற விண்ணப்பங்களை கேட்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். உங்களுடைய ஆராதனையில் ஒரு பகுதி தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வது. ஒன்று சாமுவேல் 1:10 வாசிக்கலாம், 12 வாசிக்கலாம், 15 வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணினாள். 15 அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் கர்த்தருடைய சந்நிதியில், அதாவது கர்த்தருடைய சமூகத்திலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நல்ல ஒரு அறிவை அறிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணி உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். சங்கீதம் 42:5 சொல்கிறது. சங்கீதம் 42:5 வாசியுங்கள். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் துதிப்பேன். எந்த நிமித்தம் நான் துதிப்பேன்? ரட்சிப்பு நிமித்தம். ஆத்துமா கலங்குகிறது, ஆத்துமா மனதுக்குள்ளே தீங்குகிறது, அன்னாருடைய ஆத்துமா மனம் கசந்து கிடக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன் பிரச்சனையை போக்குவதற்கு வழி இல்லை, நிந்தைகள் மாற வழி இல்லை, அவளுடைய குறை தீர வழி இல்லை. பல காலங்கள் பல ஆறுதல்கள் வீணாய் போயிற்று. அவள் பெனினாலே தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே இருந்தாள், அந்த வேதனையில் நிறைந்தவளாக இருந்தாள். ஆனால் தேவ சமூகத்தில் பல முறை வந்தபொழுது ஆனால் விடுதலை இல்லாதவளாகவே அவள் போனாள். ஏனென்றால் அவள் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றவில்லை. இன்றைக்கு நீங்களும் அன்னாளை போல பல முறை தேவ சமூகத்துக்கு வந்து உங்கள் இருதயத்தை ஊற்றாமல் போனால் அதே துக்க முகம், அதே மலடி என்கிற பேரு, அதே குறைவுள்ள பிரச்சனை, அதே தொந்தரவு, அதே வாழ்க்கை முறை தான் வரும். உங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்காது. சர்ச்சுக்கு போய் என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்து உங்கள் இருதயத்தை ஊற்றி விட்டீர்களானால், அன்னாளுடைய நிந்தைகள் சுமந்த அந்த இருதயம், காயப்பட்ட அந்த இருதயம், நொறுங்கி போன இருதயம், அவநம்பிக்குள்ள அந்த இருதயத்தை தேவ சமூகத்தில் மனக்லேசங்களை எல்லாம் ஊற்றி விட்டீர்களானால் நீங்கள் போகும்போது அவர் சமூகத்தின் ரட்சிப்பு உங்களோடு கூட வரும். பெனினாளை அவள் அங்கே கர்த்தரிடத்தில் இறக்கிவிட்டால் சாமுவேலை கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொண்டு பெற்றுக்கொண்டவனாக கடந்து போனார். இன்றைக்கு உங்கள் பெனினாள் யார்? உங்கள் வியாதியா? உங்கள் பெனினாள் யார்? உங்கள் கடனா? உங்கள் பெனினாள் யார்? உங்கள் சாபமா? உங்கள் பெனினாள் யார்? உங்களுடைய நிந்தையா? உங்கள் பெனினாள் யார்? இன்னும் தீர்க்கப்பட முடியாத குடும்ப பிரச்சனைகளா? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு தேவ சமூகத்திலே பெனினாளை ஊற்றிவிடு. பெனினாளுடைய நிந்தைகளை சுமந்து கொண்டிருக்காதே, இன்னைக்கு பெனினாளை ஊற்றிவிடு. கர்த்தர் தரும் சாமுவேலோடு கடந்து போ. நீ பெரிய நன்மைகளை பெற்று உன் வாய் உன் சத்துக்கள் மேலே திறந்திருக்கும். எல்லாரும் உன்னை பரியாசம் பண்ணி நிந்தித்த வாய்களுக்கு விரோதமாக 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், என் வாய் என் பகைஞன் மேலே திறந்திருக்கிறது, என் கொம்பு மகிமையாக உயரும். ஆமென்.
எந்த வாயெல்லாம் உங்களை நிந்தித்து மனம் சோர்ந்து தளர்ந்து மன வலிமை இழந்து குற்றுயிராய் போய் குறுகி போய் கூசி போய் கூடி போய் நீங்கள் உள்ளத்தில் உடைந்த நிலையில் இருக்கிறீர்களோ, தேவ சமூகத்தில் உங்களை இருதயத்தை ஊற்றிவிட்டு போங்க. கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் வேதனைகள் மாறும், உங்கள் துயரங்கள் மாறும், உங்கள் துக்கங்கள் மாறும். ஏசாயா 36:22 ரப்சாக்கே அந்த அசீரிய ராஜாவின் தளபதி வந்து அந்த கோட்டையை முற்றுகையிட்டு விட்டு அவன் சிவனமாக நிந்தைகளாக கேவலமாக பேசி மலத்தை தின்னு தன் சிறுநீரை குடிக்கிற உங்களோட யாரா பேசுவேன் என்றெல்லாம் கேவலமாக பேசினான். நடந்த சம்பவம் என்ன? அந்த வார்த்தைகளை எசேக்கியாவினிடத்தில் வந்து சொல்கிறார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்போது 37ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிங்கள். 37:1-3. எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அவருடைய சமூகத்தில் போய் விண்ணப்பம் செய்கிறான். அதோடு அவன் நின்று விடவில்லை. 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இந்த அசீரிய ராஜா ஒரு நிருபத்தை அனுப்பி எசேக்கியா ராஜாவை பயமுறுத்தி அனுப்புகிறார். அந்த எசேக்கியா ராஜா அந்த நிருபத்தை எடுத்துட்டு போய் தேவ சமூகத்தில் வைத்து விரித்து கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறான். நடந்த சம்பவம் என்ன? அங்கே நடந்த சம்பவம் ஏசாயா 37ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 36ஆம் வசனம் 38ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனெகரேப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய 36ஆம் வசனம் வாசிமா. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாலத்தில் தேவ சமூகத்திலே எசேக்கியா நிருபத்தை விரித்து விண்ணப்பம் பண்ணினவுடனேயே 180,000 பேரை சங்கரிக்க தூதனை அனுப்பி ஒரு ராத்திரியில் நடந்த இது கட்டுக்கதை அல்ல. இது தேவனால் எழுதப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபான விஷயம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரட்டும், தேவ சமூகத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் இருதயத்தை ஊற்றிட்டீங்கன்னா உங்களை அவர் சமூகத்தின் ரட்சிப்பு உங்களுக்கு வரும். அது மாத்திரமல்ல, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1-5 வசனத்தில் எசேக்கியாவுக்கு முதுகு பிளவை கேன்சர் வந்துருச்சு. ஏசாயாவை ஆண்டவர் அனுப்புகிறார். நீ போய் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். எசேக்கியா என்ன பண்ணுறான்? சுவர்புறமாய் திரும்பி அழுகிறான். 5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அவன் சுவர்புறமாக 2ஆம் வசனம் அவன் சுவர்புறமாக திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி சுவர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு அவன் அழுது விண்ணப்பம் பண்றான். எசேக்கியா கடைசி வார்த்தை பாருங்க, எசேக்கியா மிகவும் அழுதான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாள் அழுகிறாள், எசேக்கியா அழுகிறான், தாவீது அழுகிறான். தேவ சமூகத்தில் கண்ணீரை ஊற்றி விண்ணப்பம் பண்ணுகிற யாருடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் தள்ளல. சுவர்புறமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அழுகையின் சுவர் இருக்கும் பாருங்க. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு அழுகையின் சுவர் இருக்கும். யாருக்கும் தெரியாமல் போய் நம்ம அழுவோம். நம்முடைய அழுகையின் சுவரை பார்க்கிற ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரின் சுவரை பார்க்கிற ஆண்டவர் இருக்கிறார். வெளியே யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடிக்கிற உன் அழுகையின் சுவரை கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொன்னார். தேவ சமூகத்திலே கண்ணீரை ஊற்றின அழுகியின் சுவரிலே அழுதவர்கள், தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்களை கர்த்தர் விசாரித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார், வெட்கப்படுத்தாமல் காத்திருக்கிறார், அவரை மகிமைப்படுத்திருக்கிறார், அவருடைய கொம்பை உயர பண்ணிருக்கிறார், அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார், வியாதிகளை நீக்கியிருக்கிறார், சத்ருவின் கையிலிருந்து கர்த்தர் விடுதலைக்கிறார். இந்த ஆண்டவர் இந்த காலவெளியில் சொல்லுகிறார், தேவ சமூகத்தில் நீங்கள் ஆவியிலே எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்தை ஊற்றி விண்ணப்பம் பண்ணி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க. ஆமென். தேவ சமூகத்தின் நாள் என்பது ஒரு அமிர்தம், ஜீவாமிர்தம். நீங்கள் ஒரு ஆராதனையை கூட வீணடித்து விடாதிருங்கள். தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தோடு அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்துக்கு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு அவரை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. என் ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்து அவரை மகிழப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார்.
உங்கள் கண்ணீரையும் துயரங்களையும் மாற்றி உங்கள் சாம்பல்களை சிங்காரமாய் மாற்றுகிறவர். இந்த காலைவெளியில் உன் கண்ணீரை கண்டவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். உன் துயரத்தை கண்டவர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உன் அழுகையின் சுவரை கண்டவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். உன் இருதயம் வெடிக்கத்தக்கதாக, சாகத்தக்கதாக, உன் இருதயம் நொறுங்கி போய் நீ அழுததை கர்த்தர் பார்த்திருக்கிறார். இந்த காலைவெளியில் உன்னோடு அல்லவா கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9, 10, 12 வசனங்களிலே ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். நமக்கு நன்றாய் தெரிந்த காரியம், பலிபீடத்திலே குமாரனை வைத்து கையை நீட்டி கத்தியை எடுத்தால், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமை ஆபிரகாமை என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். பிள்ளையாண்டவன் மேல் உன் கையை போடாது. இனி தடுக்கலினா இவன் பிள்ளையை வெட்டி பலி செலுத்திடுவான், எரிச்சு போடுவான்னு தெரியும். கர்த்தர் சொல்லிட்டார் தூதங்கிட்ட, அவன் கத்தியை எடுத்துட்டானா வெட்டாமல் இருக்க மாட்டான். அவன் கத்தியை தொட்டுட்டானா நீ உடனே அங்கே களத்தில் இறங்கணும். கத்தியை தொடர வரைக்கும் தான் டைம், சோதனை நேரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆராதிக்க போகிறான். அங்கே அவனுடைய ஆராதனையில் என்ன நடக்கிறது என்றால், சொந்த குமாரனையே பலி செலுத்தும்படியான ஒரு சோதனையான ஆராதனை. சில நேரங்களிலே ஆராதனை நமக்கு சோதனையாக இருக்கும். நிறைய நேரங்களில் நான் பிரசங்கம் பண்ண வரும்போது நிறைய போராட்டங்களோடு நான் கடந்து வருவேன். அந்த போராட்டங்களில் பார்த்தீங்கன்னா என்ன பிரசங்கம் பண்ணுறது, நான் பிரசங்கம் பண்ணுறதுலாம் என்னுடைய சூழ்நிலைக்கு எதிராகவே இருக்கும். உன் குழந்தைக்கு முதல்ல பாரியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையிலே நான் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நான் கடந்து வருவேன். நான் கர்த்தருடைய வார்த்தை என்னை பலப்படுத்தும். இங்கே நம்ம முக்கியமாக நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த 16ஆம் வசனத்தில் நான் பார்க்குறோம், கர்த்தருடைய ஆராதனையிலே தேவன் நம்ம இடத்துல என்னத்தை பார்க்கிறார். 16ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அடுத்தது 18ஆம் வசனம். ஆமாம், கர்த்தர் சொல்கிறார், நான் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் நீ பாராமல் அவனை எனக்காக ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். 2 காரியம். ஆபிரகாமுக்கு இருக்கிறது ஒரே மகன், only one begotten son. இவனை தவிர வேற பிள்ளை இல்லை. ரொம்ப நேசிக்கப்பட்ட குமாரன். ஆனால் இவனை தன் கையினால் வெட்டணும். ஒன்று, இது ப்ரெஷியஸான ஒன்றை தேவன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதையே தியாகம் பண்ணுவதற்கு அவன் முன் வந்தான். அப்போ கர்த்தர் இதை எப்படி பார்க்கிறார் என்றால், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தவன். அடுத்தது இங்கே சொல்கிறாரு, நீ பிள்ளையாண்டான் மேலே கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று சொல்லிட்டு அங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் 2 காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன? நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் தேவனுக்கு பயந்தவர்களாகவும் தேவனுக்கு நம்முடைய பலிகளை செலுத்துகிறோமா? தேவனை காட்டிலும் வேற ஏதாவது நாம் நேசிக்கிறோமா? தேவனை நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாய் வைக்காமல் இருக்கிறோமா? தேவனை 2ஆம் பட்சமாக வைக்கிறோமா? தேவனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட உறவுகளிலே இருக்கிறோமா என்று பார்க்கிறார். இங்கே ஒரு முக்கியமான உறவு, மகன் என்ற உறவு. அதை வெட்ட அவர் துணிந்தார். 12ஆம் அதிகாரத்தில் எடுத்தால் தகப்பன் வீட்டை வெட்டினார். அடுத்தது எடுத்தால் லோத்தை வெட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ மகனை வெட்டுறார். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா
இஸ்மவேலையும் ஆகாரையும் வெட்டி விடுறார். ஈசாக்கினுடைய கடைசி காலத்தில் ஈசாக்கு வாலிப வயது அடையும் போது, திருமண வயது அடையும் போது கேத்துராளின் பிள்ளைகளையும் மறுமனையாட்டின் பிள்ளைகளையும் அவர் தள்ளி விடுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை விட இந்த உறவு எனக்கு பெரிதில்லை என்கின்ற ஒரு பலியை தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுதலோடு செலுத்துகிறோமா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? பல மனித உறவுகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே பத்திரிகைகளை வைப்பார்கள். என்னை தவறாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள், உங்கள் மேல் நான் நிர்பந்தத்தை போடவில்லை, வேதத்தை சொல்லுகிறேன், கர்த்தருடைய இருதயத்தை சொல்லுகிறேன். ஏனென்றால் நீங்கள் மரித்த பின்பு உங்கள் ஆத்மாவோடு உங்கள் உறவுகள் வருவதில்லை. நீங்கள் மரித்த பின்பு உங்கள் ஆத்மாவோடு உங்கள் சொந்தக்காரர்கள் கொடைபிடித்து கொண்டு வருவதில்லை. நீங்கள் மரித்த பின்பு உங்கள் உறவுகள் உங்களை பரலோகம் சேர்க்க கூட வருவதில்லை. பரலோகத்தின் வாசல்களை அவர்கள் திறப்பதும் இல்லை, உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர்கள் உதவுவதும் இல்லை. அப்படியானால் எந்த உறவுகளையும் தேவனுக்காக பலி செலுத்த தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு நபராக தேவ சமூகத்தில் நீங்கள் பலி செலுத்துகிறீர்களா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சாமுவேலை கொண்டு சவுலிடத்தில் சொன்னார். என்ன சொன்னார்? சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிறதும் கீழ்ப்படுதலும், அப்புறம் ஆட்டுக்கடாக்களுடைய நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்து சேர்தலும் உத்தமம். அப்ப கர்த்தர் கீழ்ப்படுதலையும் தேவனுக்கு பயப்படுவதையுமே ஒரு ஆராதனையில நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியானால் நாம் தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது கீழ்ப்படியக்கூடிய இருதயமும் தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு இருதயமும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஆவிக்குரிய ஆராதனையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதம் அது. அப்படி செய்யும் போது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி நான் கடந்து போகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6:14. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடு முன்பாக நடனம் பண்ணினான். கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்காள துணியோடும் கொண்டு வந்தார்கள். 16ஆம் வசனம் வாசிக்க சொன்னேன். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். தாவீது தேவனுடைய பெட்டியினால் தேவனுடைய சமூகம், தேவனுடைய சமூகத்தில் தாவீது எப்படி ஆராதிக்கிறான்? மூன்றாவது காரியம் சொல்கிறது, தாவீது தன்னை முழுவதுமாக உரிந்து விட்டான். அவன் மனைவி சொல்கிறாள், அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை உரிந்து போடுகிறது போல ராஜா தன் வஸ்திரத்தை உரிந்து போட்டார். இன்னைக்கு எவ்வளவு கேவலமா போச்சு தெரியுமா அப்படிங்கிற அர்த்தத்தில் அவள் சொல்றார். அப்ப தாவீது சொல்கிறார், நான் இன்னும் அற்பன், நான் இன்னும் நீசன். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக ஆடி பாடி நடனமாடி கர்த்தரை ஆராதித்தேன் என்று அவன் சொல்லுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மூன்றாவது, தேவ சமூகத்தில் ராஜாவாக நான் இருந்தாலும் வாசப்படிக்கு வெளியே தான் நான் ராஜா, நான் வாசப்படிக்குள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னால நான் சாதாரணமான அற்பமான நீசனான மனிதன் என்று எண்ண வேண்டும். என்னுடைய மகிமையை நான் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நான் என்ன ஜாதி தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய படித்தவன் தெரியுமா, நான் எவ்வளோ ஃபவுண்டேஷனான ஸ்டோன் தெரியுமா, நான் யார் தெரியுமா என்று தன்னை பிரஸ்தாபம் பண்ணுகிற இடம் தேவனுடைய ஆலயம் அல்ல. யாக்கோபு நிருபத்தில் எழுதுகிறார், பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவன் வந்தால் அவனை ஆசனத்தில் உட்கார வைக்கிறாய், ஒரு ஏழை வந்தால் அவனை என் பாதத்து அடியில் வந்து உட்காருன்னு சொல்ற, நீ ஏன் இப்படி தகாத விதமாய் நிதானிக்கிறாய் என்று கேட்கிறார். பார்ஷியாலிட்டி, தேவ சமூகத்தில் பார்ஷியாலிட்டிக்கு இடமில்லை. தன் சுய மகிமை யாரும் பிரஸ்தாபம் பண்ண இடமில்லை.
தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்த வேண்டும். இன்றைக்கி சபைகளிலே தொழிலதிபர்களும் பணக்காரர்களும் டாக்டர் மாதிரி ஐஏஎஸ் மாதிரி ஆளுகளாக வந்தால், அமைச்சர் மாதிரி யாரெல்லாம் வந்தால், அந்த பாஸ்டருடைய கவனமெல்லாம் அவர்களை ப்ரைஸ் பண்ணுவதிலேயும் அவர்களை நைஸ் பண்ணுவதிலேயும் அவர்களுக்காகவே ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி அவர்களை எப்படியாவது சபையிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிறது. அப்படிலாம் நைஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தால் எத்தனையோ பேர் சேர்க்கலாம். ஆனால் அவங்கள நைஸ் பண்ணுறதுக்காக கர்த்தர் அழைக்கலை, கர்த்தரை பிரைஸ் பண்ணுறதுக்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதே போல் நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கும் போது உங்களுடைய எந்த மகிமையும் கொண்டு வந்து இங்கே வைக்காதீங்க. கர்த்தருக்கே உரிய மகிமையை நீங்கள் செலுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 2:25 தாவீது சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவன் சொல்கிறான். என்றைக்குமே தேவ சமூகத்தில் தன்னை மனத்தாழ்மையாக வைத்திருந்தான். யாக்கோபு 4:10 நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 4:10 வாசிங்க, 6ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று 10ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாவீது உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால் தேவ சமூகத்தில் தாவீது தன்னை தாழ்த்தினான். ஆமென். ஆமென். இன்னைக்கு உங்கள் ஆராதனையிலே நீங்கள் ஆராதித்த விதம் எப்படி இருக்க வேண்டுமானால் இன்னும் நீங்கள் தாழ்மையை கற்றுக்கொண்டவர்களாக தேவ சமூகத்திலிருந்து போக வேண்டும். பெருமையோடு அல்ல, செல்ஃபோனை பார்த்து கொண்டு அல்ல. சில பேர் செல்ஃபோனில் ரிங் டோனு வச்சுட்டு ரிங் அடித்தோன்னு அப்படியே எடுத்துகிட்டு போய் அலோன்னு வெளியே பேசுகிறது தேவனை அவமதிக்கிற செயல். ஏனென்றால் தேவனுடைய முகமாக இங்கே தேவன் இருக்கிறார். அவமரியாதை செய்யும் செயல். நாம் ஒன்றும் பெரிய லார்ட்ஸ் அல்ல, பெரிய லார்டாக இருக்கக்கூடிய தாவீது ராஜாவே தேவனுக்கு முன்பாக தன்னை உரிந்து போட்டிருந்தால் நாம் எவ்வளவாய் நம்மை வெறுமையாக்க வேண்டும். ஆராதிப்பது என்பது நம்மை வெறுமையாக்கி அவரை மட்டும் உயர்த்துவதாக காணப்பட வேண்டும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29-30 சொல்கிறார். அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஏலியின் பிள்ளைகளை கர்த்தரை காட்டிலும் மதித்தானாம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும், நீ இந்த வார்த்தையை கவனிங்க, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். நான் இதை குறித்து தியானிக்கும் போது ஒருத்தர் எழுதின ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று சின்னதை படித்தேன். அவர் சொல்கிறாரு, வெளிநாட்டில் இருக்கிறவர், நான் ஆலயத்துக்கு போய் சின்ன பையனாக இருக்கும்போது சேரில் உட்காந்துட்டு இருப்பேன். அந்த சேர் வந்து குஷன் சேர். நான் என்ன பண்ணுவேன்னா அதில் இப்படி ஆடுறது எனக்கு நல்லா இருக்கும். அதனால் நான் உட்காந்து திரும்ப நல்லா ஆடுவேன். என்னை பார்த்து பல பசங்க அவங்களும் அதே மாதிரி ஆடுவாங்க. ஆராதனைக்கு அது ரொம்ப இடையூறாக இருக்கும். ஒரு நாள் எங்கள் அப்பா எனக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். நல்ல வீட்டில் வந்து 2 வெளுத்தார். ஆலயத்தில் எப்படி உட்காரணும்னு கற்றுக்கொண்டார். அந்த சேரில் உட்காந்தா எனக்கு குதிக்கணும்னு போல தோன்றுகிறது. ஆனால் அன்றைக்கு எங்கள் அப்பா கொடுத்த அடியில் ஆலயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன் என்று எழுதுகிறேன். தேவ சமூகத்தில் நம்முடைய மாம்சம் பல விதமாக எழும்பும். பிரசங்கங்களை கேட்கும்போது எதிரான பல எண்ணங்கள் வரும். சாத்தான் தூண்டுவான், மாம்சம் தூண்டும். சில நேரத்தில் பிரசங்கம் உங்களை பாதிக்கும் போது, பாதித்தன பாவம் இருந்துச்சுன்னா பிரசங்கம் குத்தும். பெருமை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இப்போ இந்த பிரசங்கம் எனக்கு தான் தோணும். அப்போது நான் எப்படி எங்கள் பாச திட்டினோ அந்த மாதிரி நீங்களும் திட்டுவீங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் திட்டினீங்க, தீந்தீங்க. யார் கவனமாக பார்க்குறாரு? ஆண்டவர் பார்க்குறார். உடனே தாவீதை போல நீயே அந்த மனுஷன் சொன்னோன்னே நெடுஞ்சான் கடியாக முகங்கொப்புற விழுந்தான் பாருங்க. அதனால் அவன் சாகாமல் பிழைத்தான். எவன் ஒருவன் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் பிழைப்பான். தேவ சமூகத்தில் கர்வம் கொண்டு போகிற எவனும் பிழைத்ததில்லை. நேபுகாத்நேச்சாருக்கு தானியேல் அதான் சொல்றான், உன் கர்வத்தை விட்டுவிடும் ஆண்டவனே. நீ மகா சக்கரவர்த்தியா இருக்கலாம், ஆனால் கர்வம் கொண்டதுனால மாறிட்டான், மேட்னஸ் ஆயிட்டான். என்றைக்கும் பெருமையுள்ளவர்கள் மகா முட்டாள்களாக மாறிவிடுவார்கள். அதை நான் கவனித்திருக்கிறேன். பெருமையினால் ஒன்றும் உங்களுக்கு வரப்போறதில்லை. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல மக்களுடைய உள்ளம் என்கிற கண்ணாடியிலே
நீங்கள் அழகாக தெரிய வேண்டுமானால் நீங்கள் தாழ்மையாக இருங்கள். நீங்கள் பார்க்கிற உங்கள் முகம் பார்க்கிற கண்ணாடியில் நீங்கள் வெள்ளையாக அழகாக ஜோடனையாக இருந்தால் அது பெரிய பிரமாதம் அல்ல. உங்களுடைய செல்போனில் இருக்கிற வால்பேப்பரில் நீங்கள் அந்த ஃபில்டர்லாம் போட்டு உங்களை அழகாக்கி வைத்து கொண்டிருந்தால் அது அழகல்ல. உங்களை நினைக்கும் போதே ஒருவர் உங்களை சொல்லிக் கொடுத்து என்ன நினைக்கிறார்களோ அதுதான் அழகு. அவருடைய உள்ளம் ஒரு கண்ணாடி. பிறருடைய உள்ளங்களில் நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்கள் என்பதை குறித்து முடிவு செய்யுங்கள். பெருமையுள்ளவர்களை யாருமே விரும்புவதில்லை, பெருமையுள்ளவர்களை யாருமே மதிப்பதில்லை. அப்புறம் எதற்கு அந்த பெருமை என்று கேட்கிறேன். கர்வம் உள்ளவர்களோடு யாரும் பேச விரும்புவதில்லை, அப்புறம் எதற்கு நமக்கு கர்வம் என்று கேட்கிறேன். தாழ்மை இல்லாதவர்களிடத்தில் யாரும் உறவாட விரும்புவதில்லை, அப்புறம் எதற்கு நமக்கு அந்த வீண் பெருமை என்று கேட்கிறேன். தாழ்மையுள்ளவர்களை தேவனே வெறுக்கிறார், அவர்களுக்கு விரோதமாக எழுத்து நிற்கிறேன் என்கிறார். ஏன் நாம் பிடிவாதமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். மனத்தாழ்மையாக இருப்போம், கிருபையை பெற்றுக்கொள்வோம். தேவனை ஆராதிக்கிற ஆராதனையிலே தாழ்மை மிக அவசியம். ஏனென்றால் அங்கே எல்லா மகிமையும் தேவன் ஒருவருக்கு. மகிமை எனக்கோ ஊழியக்காரனுக்கோ விசுவாசிகளுக்கோ அல்ல. எந்த ஊழியக்காரனும் விசுவாசியை மகிமைப்படுத்தக்கூடாது, எந்த விசுவாசியும் ஊழியக்காரனை மகிமைப்படுத்தக்கூடாது. எல்லா மகிமையும் தேவனுக்கு மட்டும் செலுத்தப்பட வேண்டும். அதுதான் ஒரு பரிசுத்த ஆராதனை. நான்காவது காரியமாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல மோசேயோடு முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். நமக்கு நல்லா தெரியும் 14ஆம் வசனத்தில் என் சமூகம் முன் செல்லும் என்று சொன்னார். வர நேரமாக நான் கடந்து போகிறேன். மோசே தேவனை முகமுகமாய் பார்த்து பேசினவன், அதனால் அவனுடைய முகம் பிரகாசித்தது. ரெண்டாவது, இவன் தேவ சமூகத்தில் இவன் எப்படி காணப்பட்டான் என்றால் 40 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் போயிருந்தான். அடுத்தது, தேவ சமூகம் என்பது என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அடுத்து தேவனுடைய சமூகத்தில் புசிப்பும் குடிப்பும் இருப்பதில்லை. தேவ சமூகத்தில் என்ன இருக்கிறது? மோசே அங்கே தண்ணீர் குடியாமல் அப்பம் புசியாமல் 40 நாள் இருந்தான். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது மலையிலே இரவு பகல் 40 நாள் இருந்தான் என்று வாசிக்கிறோம். யாத்திராகமம் 34:28 வாசிக்கும் போதும் உபாகமம் 9:18 வாசிக்கும் போதும் அப்பமும் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனை உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளை எழுதினான். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை அவன் கேட்டவனாக வந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இஸ்ரவேலருக்கு தந்தருளினான். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆராதனை தான் தேவனுடைய சமூகம். ஆமென். அங்கே தேவனுடைய சமூகத்தில் இட்லி புசிப்பதில்லை, பரோட்டா சாப்பிடுவதில்லை, பிரியாணி சாப்பிடுவதில்லை. நிறைய இடங்களில் நடக்கிறது போல தேவனுடைய ராஜ்யம் என்றால், தேவ சமூகம் என்றால் அங்கே சாப்பாடு இருக்கணும், விருந்து இருக்கணும், கொண்டாட்டம் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. மாறாக அங்கே என்ன இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அனுபவம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை புசிக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். நீங்கள் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு பசி வராது. 3 நாட்கள் தேவனுடைய போதனையை கேட்டவர்கள் ஒன்றும் புசியாமல் இருந்தார்கள், தண்ணீர் குடிக்காமல் இருந்திருப்பார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பெரிய ட்ரம்மில் நாங்கள் கிடையாது. அப்படினால் தேவனுடைய வார்த்தை சரியான தேவனுடைய வார்த்தையாக இருக்குமானால், நீங்கள் சரியாக தேவனுடைய வார்த்தையை புசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து 40 நாள் இரவும் பகலும் உபவாசமாக இருந்தார். உபவாசம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு பசி வந்தது. அது வரைக்கும் பசி வரல. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் புசிப்பும் குடிப்பும் இல்லை.
அப்ப தேவனுடைய வார்த்தையை நான் எதை புசிக்க வேண்டும் என்றால் நான் அவருடைய வார்த்தைகளை புசிக்க வேண்டும். அப்ப தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து விட்டால் தேவ வார்த்தை வெளிப்படும். தேவ வார்த்தையினாலே நீங்கள் பிழைப்பீர்கள். மத்தேயு 4:4 சொல்லப்படுகிறது போல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையை கைக்கொள்கிற ஜனமே நீ விவேகமான ஜனம், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளில் நாம் உடன்படிக்கையின் வார்த்தைகளில் நீ கைக்கொள்வாயானால், இந்த கற்பனைகளையெல்லாம் நீ கைக்கொள்வாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேலும் உன் சந்ததியின் மேலும் வந்து பலிக்கும். பிரச்சனை என்ன தெரியுங்களா? நாம் கைக்கொள்றது இல்லைங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கறது இல்லை, தேவனுடைய வார்த்தையை புசிக்கணும். எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார், மனுபுத்திரனே நீ காண்கிறது என்ன? ஆண்டவரே நான் ஒரு புஸ்தகச் சுருளை காண்கிறேன். மனுபுத்திரனே நீ உன் வாயினால் புசித்து உன் குடல்களினால் நிரப்புவாயாக. அது என் வாய்க்கு தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது, என் வயிற்றுக்கு கசப்பாக இருந்தது என்று அவன் சொல்கிறான். இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது என் வாய்க்கு கசப்பாக இருந்தது, என் வயிற்றுக்குள்ளே அது நல்லா மதுரமாக இருந்தது என்று சொல்கிறான். கர்த்தருடைய வார்த்தைகள், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை புசியுங்கள். புசித்தல் என்றால் என்ன? என் வாழ்க்கையில் அதை கை கொள்ளுகிற அனுபவம். அப்ப தேவ சமூகத்தில் நீங்கள் எதற்காக வருகிறீர்கள்? கர்த்தாவே என்னோடு பேசும், உம்முடைய வார்த்தையை நான் கேட்கட்டும் என்பதற்காக வருகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்கறது தான் தேவனுடைய சமூகம், அதுதான் ஆராதனை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சரியா கேட்கிறோமா? ஒரு பாஸ்ட் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கத்தில் கேட்டுட்டு இருந்தேன், ஐயோ என்ன கொட்டாய் விடுறீங்க, என்ன தூங்குறீங்க, முடிச்சுட்டுமா பிரசங்கத்தை, ஐயோ அப்படிங்கிறார். ஏனென்றால் இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்க மக்களுக்கு ஆர்வம் இல்லை. கணநேத்திரின் ஆவி கண்களை மூடிக்கொள்கிறது. வீட்டில் ஆராதனைக்கு போலானாலே சிலருக்குள்ள பொல்லாத ஆவி வந்து இறங்கிடும். நீங்கள் நரகம் போவதின் அடையாளம், முதல் அடையாளம் அதுதான். தேவ சமூகத்திற்கு போவதற்கு விருப்பமற்ற யாருமே நரகத்துக்கு ஆயத்தப்பட்டு விட்டார்கள் என்பதன் அடையாளம். ஜாக்கிரதையாயிருங்கள். நான் பார்த்துக்கிறேன் பலருடைய மரணத்தை, என் சகோதரனுடைய மரணம், என் தாயாருடைய மரணம், எல்லா ஜோஷுவாவுடைய மரணம். இன்றைக்கி அவன் இறந்த நாள் கூட, இன்றைக்கி தான் அவன் இறந்தான். இன்றைக்கி கூட அதே 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாலே இதே ஞாயிற்றுக்கிழமை பின்னாலே அற்புதராஜா ஐவான் பிரதர்லாம் உட்காந்துருக்கிற இடத்துல சோபாவில் அவனை படுக்க வச்சு சிவா உட்காந்துருக்காரு. அவன் வீட்டில் சொல்லிட்டான், நான் ஆராதனைக்கு வருவேன். டே நீ வர முடியாதுப்பா அப்படின்னு. இல்லை என்னை தூக்கிட்டு போங்க, நான் வருவேன். என் ஜிப்பா வேசி அழுக்காயின்னு மேலே ஒரு துணியை போட்டு என்னை எடுத்துகிட்டு போங்கண்ணா. தூக்கிட்டு வந்து இங்கே படுக்க வச்சேன். ஆராதனையிலே இறந்துருவான் போல் இருக்கேன்னு இங்கே மனைவி கிட்டே சொல்கிறேன். அங்கே நின்றுட்டு பாத்ரூம் பக்கம் போனேன். என் மனைவியை கூப்பிட்டேன், ஆண்டி இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, நான் இப்போ போக மாட்டேன், ஆராதனை முடிச்சு தான் போவேங்க. நான் இங்கே குசு குசுன்னு காதில் சொல்கிறேன் என் மனைவி கிட்டே. நடுவில் இறந்துட்டானே எனக்கு பிரசங்கமே ஓடாது, ஆராதனை நடத்த முடியாதுன்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், ஆராதனை முடிஞ்சு தான் நான் போவேன், இப்போ நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டான். அதே போல் 1:30 மணிக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் மரித்தான். அவனுடைய மரணத்தை பார்த்துருக்கிறேன். அவ்வளோ உடம்புல எங்கே தொட்டாலும் எலும்புகள் உடையும், அங்கங்கே முட்டாக வீங்கி இருக்கும். டாக்டர் கரெக்டாக எனக்கு சொல்லி அனுப்பினார், முட்டை ஓடு போல் அவன் எலும்புகள் உடையும், தொட்டால் உடையும், பயங்கர பெயினாக இருக்கும். அவனை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, தொடவே வேண்டாம் என்று சொன்னார். ஆனாலும் ட்ராவல் பண்ணி வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய் அவன் உட்காந்து படுத்துட்டு அவன் தன் ஜீவனை ஆண்ட இடத்துல விட்டான். நான் சொல்லுகிறேன், பரலோகம் போகிற யாருக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு வராமல் இருக்க முடியாது. பரலோகம் போகாத யாருக்கும் ஆலயத்துக்கு வர விருப்பம் இருக்காது. நீங்களே எங்கே போகிறீங்கன்னு முடிவு பண்ணிக்கிங்க. வேதம் வாசிக்க விருப்பம் இருக்காது, ஜெபிக்க விருப்பம் இருக்காது, உபவாசிக்க விருப்பம் இருக்காது, பிரசங்க கேட்க விருப்பம் இருக்காது, ஆலயத்துக்கு வர விருப்பம் இருக்காது. வெட்டி நியாயம் பேச வேணா விருப்பம் இருக்கும், கதை பேச விருப்பம் இருக்கும், ஊர் கதை, வம்பு கதை, அந்த கதை இந்த கதை பேச விருப்பம் இருக்கும், டிவியில் மணிக்கணக்காக பார்க்க விருப்பம் இருக்கும். ஆனால் வேதத்தை வாசிக்கவோ, ஜெபிக்கவோ, உபவாசிக்கவோ, ஆலயத்துக்கு வருவோ, பரிசுத்தத்தை குறித்து பேசவோ, அதை குறித்து தியானிக்கவோ விருப்பம் இருக்காது. நீங்கள் ஒருத்தங்க நரகம் போவாங்க நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவரவருக்கே தெரியும் அவங்க நரகம் போவாங்களா அல்லது பரலோகம் போவாங்களான்னு. என்னுடைய ஆசை எங்கே இருக்கிறத நான் அங்கே தானே போவேன்.
எனக்கு தேவ சமூகம் பிடிக்கல, பிரசங்கம் கேட்க பிடிக்கலைன்னா அங்கே போய் அங்கே தேவனுடைய பிரசனத்தில் நான் எப்படி வாழுவேன்? வாழ முடியாது. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய சமூகம் என்பது நாம் ஆசைப்பட வேண்டிய ஒரு தாவீது சொல்கிறார், என் ஆத்துமா வாஞ்சியும் தவணுமாக இருக்கிறது, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதகிறது போல என் ஆத்துமா அதிகாலமே உன் பேரில் தாகமும் வாஞ்சியுமா இருக்கிறதுன்னு சொல்கிறானே, உண்மையிலும் வாஞ்சியினாலே நான் அதிகாலமே எழுந்துகிறேன், கொடுத்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்கிறது என்று சொல்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இது சத்தியம். நான் இப்பொழுது பேசுவது சத்தியம். உங்கள் ஆத்துமாக்களை பரிசுத்தமாக்கும் சத்தியம், உங்களை பரலோகம் செல்ல தகுதிப்படுத்தும் சத்தியம். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐந்தாவது காரியத்தை சொல்லி நான் கடந்து போக நான் விரும்புகிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசியுங்கள். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியில் தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள், இவ்வளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாடு. தன் ஜீவனத்துக்கு, தன் வறுமையிலிருந்து தன் ஜீவன், நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்கள், இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. தன் வறுமையில் இருந்து, தன் செழுமையில் இருந்து அல்ல. என்னங்க, எனக்கு பணம் வந்தால், எனக்கு வசதி வந்தால், எனக்கு ப்ரமோஷன் வந்தால், எனக்கு இது நடந்தால் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அல்ல, அவருடைய இல்லாமையில், அவருடைய வறுமையில், அவருடைய கஷ்டத்தில், அவருடைய தாழ்ச்சியில், அவள் தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானதை எல்லாம் போட்டுவிட்டால் இப்பொழுது அவள் கையில் ஒன்றுமில்லை. தேவனை ஆராதிக்க வந்து அவள் எதற்கு வருகிறாள் என்றால், தன் அன்பை தேவனுக்கு காணிக்கையாக்குகிறாள். அப்ப தேவனுடைய அன்பை எப்படி அவள் காணிக்கையாக்குகிறாள்? தன் முழு பலத்தோடு, தன் முழு ஆத்மாவோடு, தன் முழு சிந்தையோடு தேவனிடத்தில் அவள் அன்பு கூர்ந்து ஆராதிக்கிறாள். அதனுடைய வெளிப்பாடு என்ன? அவள் வறுமையில் இருந்தாலும் தேவனை அவள் நேசிக்கிறாள். தன் ஜீவனத்துக்கு உண்டானது என்பது அவளுடைய முழு ஆத்மாவும், அந்த 2 காசு தான் இருந்துச்சு, அது முழு ஆத்மா. 2 காசு தான் அவளுடைய ஜீவனுக்கே இருந்துச்சு, முழு பலம். அப்போ முழு அன்பு, முழு ஆத்மா, முழு பலன், முழு சிந்தையோடு கூட அவள் தேவனை தேவ சமூகத்தில் ஆராதித்தால் தன் அன்பை தேவனுக்கு கொடுத்தார். காணிக்கை என்பது உங்களுடைய பணத்தை பறிக்கிற ஒரு தந்திர உபாய செயலாக தேவன் அதை வைக்கவில்லை சபையில். காணிக்கை என்பது நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பான கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ சிறுக அன்பு கூறுகிறாயா, நீ பெருக அன்பு கூறுகிறாயா? முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன் கர்த்தரிடத்தில் அவள் அன்பு கூர்ந்தாள். தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டானதையெல்லாம் போட்டுவிட்டாள். தன்னை தேவனுக்கு முழுமையாக கொடுத்து விடுதலும், தேவனை நேசிப்பதும் விசுவாசிப்பதும் இது வெளிப்படுத்துகிறது. தேவன் நீங்கள் செலுத்தும் காணிக்கைகளை அவர் கவனமாக பார்க்கிறார் என்று இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் போடுகிற காணிக்கைகளை பார்க்கிறார். நம்முடைய சபையிலே தொடர்ந்து ஒரு நல்ல நபர் யாரோ ஒருவர் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து கிழிந்த நோட்டை காணிக்கையாக போடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து சொல்கிறேன், நசல் கொண்டதை, கால் உடைந்தது, கண் ஊனமானது தேவனுக்கு பலி செலுத்தாதேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் நல்ல நோட்டே பரிசில் இருக்காதா? இல்லை பிள்ளை கையில் கொடுத்தாலும் நல்ல நோட்டை கொடுக்க மாட்டிங்களா? செல்லாத கிழிந்து போன நோட்டை உங்களை போட சொல்லி யார் சொல்கிறா? அது காணிக்கைப்பட்டிக்கு சுமையாக இருக்கிறது. தேவனை கேவலப்படுத்தாதீங்க, ஆண்டவர் அவமானப்படுத்தாதீங்க. கட்டாயப்படுத்தி காணிக்கை யாருன்னு கேட்பதில்லையே. இஸ்ரேலினா கொடுக்க வேண்டாம். காணிக்கையாகலும் தசமபாகங்களும் கட்டாயப்படுத்தி வாங்குவதில்லையே. இஸ்ரேலினா கொடுக்க வேண்டாம். நான் அடிக்கடி சொல்கிறேன், எந்த பாஸ்டரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன்.
தசமபாகம் கொடுக்கிறதானாலும் காணிக்கை கொடுக்கிறதானாலும் ஆண்டவர் மேல் அன்பு இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு முழு மனசும் முழு விருப்பமும் உற்சாகம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டாங்கிறேன். ஊழியக்காரன் தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போறான், பரவாயில்ல. சபைக்கு தேவை சந்திக்க போறேன்னா பரவாயில்ல, அதை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உற்சாகம் இல்லாத ஒருத்தரிடத்திலே, விருப்பம் இல்லாத ஒருத்தரிடத்திலே கட்டாயப்படுத்தி காணிக்க வாங்க சொல்லி வேதம் சொல்லவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பாக சில விசுவாசிகள் சபையில் இருந்தாங்க. அவருடைய விபச்சார பாவங்களை நான் கண்டித்த பொழுது, ஒருத்தன் குடிகாரன், ஒருத்தன் விபச்சாரக்காரன், இவர்கள் கூட்டணியாக போட்டுட்டு சபையிலேருந்து வெளியே போய் நாங்கள் வேறு சபையை கட்டுவோன்னு போய் வேறு சபையை கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? நம்ம சபை தொடர்ந்து வளர்கிறது. ஒரு நாள் ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணி என்கிட்ட, நாங்கள் கொடுத்த காணிக்கையை கொடு, நாங்கள் கொடுத்த தசமபாகத்தை கொடு, சர்ச்சில் நாங்கள் மாட்டின ஃபேனை கொடு, சர்ச்சில் நாங்கள் மாட்டின லைட்டை கொடு, சர்ச்சில் நாங்கள் கல் வாங்கி கொடுத்தாங்க, ஹாலோ பிளாக்கள், அந்த கல்லை கொடுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஃபேன் சர்ச்சில் இருக்குது, சாவி தரேன், போய் கழட்டிக்க. உனக்கு என்னென்னலாம் எடுக்கணுமோ எல்லாமே எடுத்துக்கோ. ஹாலோ பிளாக்கு செவுத்தில் கட்டியிருக்கு, எந்த பக்கமெல்லாம் இடித்து ஹாலோ பிளாக்கல்ல எடுத்துக்கணுமோ எடுத்துக்க. தசமபாகம் காணிக்கைங்கிறது அது நான் சாப்பிட்டாச்சு, அதனால் நான் தர முடியாத இடத்துக்கு அது போயிடுச்சு. முடிஞ்சால் அதையும் தந்துடுவேன், அதனால் அதை நான் சாப்பிட்டேன், உனக்கு ஊழியம் செஞ்சேன், நான் சாப்பிட்டேன் என்று நான் சொல்லிவிட்டேன். சந்தா காசை கொடுன்னு கேட்டாங்க. உடனே சந்தா வசூல் பண்ணுற அம்மாவை கூப்பிட்டு அவங்க சந்தா எவ்வளோன்னு கணக்கு பண்ணி, அவங்க எத்தனை வருஷம் சந்தா கொடுத்தாங்களோ அத்தனை வருஷம் சந்தாவையும் நான் திருப்பி கொடுத்து விட்டேன். இப்போ சமீப காலங்களில் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள், தசமபாகத்தை கொடுன்னு கேட்குற பிரச்சனை எழும்பி இருக்கிறது. இப்போ சொல்கிறேன், நான் தெளிவாக சொல்கிறேன், தசமபாகம் கொடுக்கணும்னு விருப்பம் இல்லாத கொடுக்காதீங்க. தசமபாகத்தை கொடுத்துட்டு திருப்பி கேட்டாலும் அது கிடைக்காது, ஏன்னா அதை சாப்பிட்ருவேன், அது ஆகாரத்துக்குரியது, நான் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டது வேறு ரூபத்தில் மாறி போயிடும், அதை போய் நான் எப்படி தர முடியும்? நான் தர முடியாது. விருப்பம் இல்லாதவன் தராதிங்கிறனே, நான் தான் விருப்பம் இல்லையே தர வேண்டாம், கட்டாயம் இல்லைங்கிறனே. நீங்களாம் கொடுத்து போட்டு ஏன் கேட்கணும்? உண்மை என்னவென்றால், உற்சாகம் இல்லாமல், தேவனை நேசிக்காமல், விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தசமபாகம் கொடுத்தால் வானமும் திறக்காது, பலகாணியும் திறக்காது, ஒன்று எல்லாம் விட்டாச்சு. நானே சொல்கிறேன், யூடியூப்புக்காரையா சொல்கிறேன், நான் சொல்கிறேனே, தகுதியோடு காணிக்கை கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், தகுதி இல்லாமல் காணிக்க தசமபாகம் கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. நான் வேணால் பேக்கெட்டில் போட்டு நான் சாப்பிடுவேன். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் மனுஷன் தானே, நான் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். நான் உங்கள் எல்லார் வீட்லையும் இருந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்க்க முடியாது, உங்கள் உள்ளத்தில் பூந்து பார்க்க முடியாது, அது கர்த்தருக்கு தான் தெரியும். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கட்டாயமாக வசனம் அதை தான் தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியரில் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தில், சிறுக விதிக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதிக்கிறவன் பெருக இருப்பான், விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, என்னவா உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாத்தையும் சென்சார் பண்ணிட்டு, பெருக விதிக்கிறவன் பெருக இருப்பான், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் உற்சாகமாய், கர்த்தர் பிரியமாக இருக்கிறான வசனத்தை மட்டும் போட்டிருப்பாங்க. நானும் அப்படி தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், அடுத்த தடவை மாற்றிடுறேன். என்ன போடணும் தெரியுமா? கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. விருப்பம் இல்லாமல் தசமபாகம் காணிக்க கொடுக்காது அப்படின்னு இனிமேல் நான் இந்த கவர் தீர்ந்தோடனே கவரில் நான் அடிக்க போகிறேன். கட்டாயமாகவும் அல்ல, விசனமாகவும் அல்ல. கொடுத்த பின்பு இந்த காணிக்கை திரும்ப வழங்கப்பட மாட்டாது, அதையும் கவரில் பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா கேஸ் எல்லாம் போடுறதா சொன்னாங்க, சில பாஸ்டர் சொன்னாங்க, கையில் வாங்கிறாதுங்க பாஸ்டர், காணிக்கை பெட்டியில் போட சொல்லுங்க, அப்போ தான் பிரச்சனை இல்லை. ஏன்னா கையில் கொடுத்தா, நீ என் கையில் தானே வாங்கினேன், நீ தான் எனக்கு தரணும்னு கேட்குறாங்களோ. காலம் மாறி போயிடுச்சு. நான் சொல்கிறேன், விசுவாசம் இல்லாதவங்க, உற்சாகம் இல்லாதவங்க, தேவனை நேசிக்காதவங்க, நீங்கள் ஏன் காணிக்கை கொடுக்குறீங்க? கொடுக்காதீங்க. அப்போ யார் கொடுப்பாங்க? யார் கர்த்தரை நேசிக்கிறார்களோ, யார் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யார் ஒருவர் இந்த 7 விதவையை போல மக்கதோனியா நாட்டு சபையை போல் இருக்கிறார்களோ, யார் ஒருவர் ஆபேலை போல் இருக்கிறார்களோ, வசனம் தெளிவாக சொல்கிறது, காயினியும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் 10 லட்சம் கொடுத்தாலும் காணிக்கை கொடுத்ததுக்காக பெருமைப்படாதீங்க.
கொடுத்தது எனக்கல்ல, கொடுத்தது கர்த்தருக்கு. அல்லேலூயா. நான் தசமபாகம் கொடுக்கும்போது நான் கொடுத்தா பாஸ்டர் அரிசி வாங்கிக்குவார், ஃபீஸ் கட்டிக்குவார், கறி வாங்கிக்குவாருன்னு நினச்சி கொடுக்காதீங்க. உங்களுக்கு பலனே கிடைக்காது. அப்போ எப்படி கொடுக்கணும்? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தீரப்பா, நீர் என்னை ஆசீர்வாதத்துக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். உம்முடைய கட்டளையின்படி நன்றி பெருக்கோடு உம்மை நேசித்து இந்த தசம பாகத்தை உமக்கு கொடுக்கிறேன். அடியவனை கண்ணோக்கி பார்த்து என்னை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி கணவன் மனைவியை வீட்டில் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. சில நேரத்தில் கணவனுக்கு மனசு இருக்காது, சில நேரத்தில் மனைவிக்கு மனசு இருக்காது. ஒருவேளை உங்கள் கணவர் சரியாக ரட்சிக்கப்படலை, அறகுறையாக இருக்கிறாரு, இல்லை உங்கள் மனைவி சரியாக ரட்சிக்கப்படலை, அறகுறைனா நீங்கள் சொல்லாட்டி பரவாயில்ல. ஆனால் நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்லா இருக்கிற கணவன் மனைவியாக இருந்தால், எதுக்கு இன்றைக்கே 2000 ரூபா கொடுக்குற, 500 ரூபாய் கட் பண்ணு, இன்றைக்கியே 3000 கொடுக்குற, ஒரு 1000 ரூபாய் கட் பண்ணு, ஃபீஸ் கட்டணுமில்ல, இன்றைக்கியே 4000 ரூபா கொடுக்குற, மார்க்கெட் போகணுமில்ல, இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகணும், அங்கே வேறு மருந்து மாத்திரையில் 2000 ரூபாய்க்கு இருக்குது, இந்த மாதம் தசமபாகத்தை கட் பண்ணு அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் என்றைக்குமே தசமபாகம் தராதிங்க, உங்கள் வீட்டு செலவு பாருங்கங்கிறேன். கட்டாயப்படுத்தலையே யாரையும் தசமபாகம் கொடுக்க சொல்லி, கட்டாயப்படுத்தலையே யாரையும் காணிக்க சொல்லி. இந்த தசமபாகத்தை இந்த உல்டா வேலை ஒழுங்காக செலுத்தாமல் நம்ம மனம் போல பலி செலுத்துகிற ஒரு ஆராதனை, அதான் சுய இஷ்டமான ஆராதனை. எனக்கு விருப்பமானபடி ஆராதிப்பேன், அவர் சொல்கிற மாதிரி ஆராதிக்க மாட்டேன். எனக்கு எப்படி விருப்பம் இருக்கோ விருப்பப்படி ஆராதிப்பேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்க ஒழுங்கு இருக்கிறது, ஒரு அலுவலகத்தில் நடக்க ஒழுங்கு இருக்கிறது, ஒரு தொழிற்சாலையில் நடக்க ஒழுங்கு இருக்கிறது, ஒரு தேசத்தில் ஒழுங்கு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய காரியத்தில் மட்டும் ஒழுங்கு இருக்கக்கூடாதா? ஒரு மாதம் தந்து ஒரு மாதம் தராமல், ஏன்னா ஃபீஸ் இருக்குன்னா அந்த மாதம் தரக்கூடாது, செலவு இருக்குன்னா அந்த மாதம் தரக்கூடாது. விசுவாசம் இருந்தால் 12 மாதமாக அந்த விசுவாசம் ஒழுங்காக இருக்கணும். இல்லைன்னா அந்த 12 மாதம் வச்சுக்கோங்க, செலவுப்பாங்க. என்னைக்கு உனக்கு விசுவாசம் வருதோ, என்னைக்கு உனக்கு உற்சாகம் வருதோ, என்னைக்கு இந்த வசனத்தை முழுமையாக கை கொள்றையோ, அன்னையிலேருந்து ஒழுங்காக கொடு. என்னைக்கு கொடுத்தாலும் 12 மாதம் ஒழுங்காக கொடுக்கணும். இல்லையா கொடுக்கவே வேண்டாம். ஒழுங்கினமான பலியை செலுத்தாதீங்க, ஒழுங்கும் கிருமமான பலியை செலுத்துங்க. நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கை விரும்புகிற ஆண்டவர், உண்மையுள்ளவனை பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் தருகிறவர். கர்த்தர் கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு தேவன் அதிகாரியாக்குவார். அல்லேலூயா. அவலட்சணமான ஆதாயத்திற்காக ஊழியம் செய்கிற ஊழியம் இந்த ஊழியம் அல்ல, இது கனமான ஊழியம். கர்த்தரை ஆராதிக்கும் போது அவள் தன் மறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானதை போட்டாள். அந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறவ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு சின்ன அடையை கொடுத்தாலே. இதையெல்லாம் படிக்கிற நமக்கு ஏன் அந்த விசுவாசம் நமக்கு இல்லை? விசுவாசத்தோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிப்போம். முழங்கால் படிட்டு செபிப்போம். தேவ சமூகத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய விதமாவது, ஆவிக்குரிய விதத்தில் நாம் தேவனுடைய ஆராதனையில் தேவனை நோக்கி இருதயத்தை ஊற்றி நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, பயப்படுகிறவர்களாக, செவி கொடுத்து சேர்கிறவர்களாக நம்முடைய பலிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை செலுத்த வேண்டும். தாவீதை போல தாழ்த்தி வெறுமையாக்கி தேவனுக்கே மகிமையை செலுத்த வேண்டும். அவன் தன் ராஜமேன்மையை தேவனுக்கு முன்பாக விளங்கப்படுத்தவில்லை. அவன் மனைவிக்குள்ளே பிசாசு இருந்து தூண்டினாலும் அவன் இன்னும் நான் நீசனும் அர்ப்பணம் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். தேவ சமூகத்தில் தேவனுக்குத்தான் மகிமையை தவிர எனக்கு மகிமை இல்லை. 4வதாக தேவ சமூகத்தில் புசிப்பு, குடிப்பு, அப்பம், தண்ணீர், ஆகாரமெல்லாம் முக்கியமானதே கிடையாது. அதனால் கொஞ்சம் பசியை தாங்கிறதுல தப்பில்லை, உபவாசம் போடுறதுல தப்பு இல்லை. தேவ சமூகத்தில் கொஞ்சம் ஆகாரத்தை விட்டு கொடுக்கறது தப்பு இல்லை. அங்கே என்ன கொடுக்குறாருன்னா மறைவான மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தையை புசிக்கிறது தான் தேவனுடைய ஆராதனை. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவ வார்த்தைக்கு கேட்காம, தேவ வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் புசிக்காமல் போனால் நம்ம வெறுமையாய் நம்ம பசியோடு போகிறவர்களாக இருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. 5வதாக தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாம் போட்டாள். முழு ஆத்மா, முழு சிந்தை, முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து கர்த்தரை அவள் ஆராதித்தாள். அன்பு என்பது கொடுத்தல், கொடுக்கும். அன்பு கொடுக்க வைக்கும்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். குமாரனும் தன் ஜீவனை கொடுத்து நாம் பாவிகளாக இருக்கும்போது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். நாம் தேவனை எப்படி அன்பு கூர்ந்து ஆராதிக்கிறோம்? தேவனுக்கு கொடுக்கிறதுல உண்மை இருக்கிறதா? நீ உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாயா? ஒரு மாதம் அன்பு கூறுவது இன்னொரு மாதம் அன்பு கூறாமல் இருப்பதென்றல்ல, ஒரே கீழ்ப்படுதலோடு கூட உண்மையாக தேவனுக்கு தொடர்ச்சியாக கேட்க ஆள் இல்லை, ஆண்டவர் கேட்பதில்லை என்று சொல்லி நீ தேவனை அப்படியே ஆராதிக்காதே. தேவன் நியாய தீர்ப்பு நாளிலே நம்மிடத்தில் கொடுத்தவைகளை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். அப்பொழுது நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக உண்மையாரு. உண்மை இல்லாத யாரும் தசமபாகத்தை கொண்டு வராதீங்க. உண்மை இல்லாத யாரும் காணிக்கை கொண்டு வராதீங்க. நானும் தசமபாகம் கொடுக்குறேன், நானும் காணிக்கை கொடுக்குறேன்னு பேருக்கு கொண்டு வராதீங்க. அப்படிப்பட்ட காணிக்கையும் தசமபாகம் இங்கே வாங்க நானும் விரும்பவில்லை. அது ஆசீர்வாதமும் இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் மாட்டார். வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையான தசமபாகத்தையும் காணிக்கையும் தொடர்ச்சியாக கொடுக்குற அந்த கொடுங்க. இல்லைன்னா உங்களோட வைத்து கொள்ளுங்க. கர்த்தர் தம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தை நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உண்மையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். மாய்மால மற்றவர்களாக தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்து ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் மாய்மாலம் பண்ணாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் பரலோக ராஜ்யம் வர எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் கைவிடப்பட்டு போகாதபடி எனக்கு கிருபை செய்யுங்க. உங்கள் சமூகத்தில் நான் எப்படி உண்மை ஆராதிக்க வேண்டும்? இன்றைக்கி சொன்ன காரியங்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வருகிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை கர்த்தாவை அர்ப்பணம் செய்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளிலே நாங்கள் சீர்படுத்தப்பட, ஆண்டவரே நாங்கள் ஒழுங்குபடுத்தப்பட, தேவனால் கர்த்தாவே நடக்க வேண்டிய விதத்தில் நாங்கள் வழி நடத்தப்பட எங்களுக்கு கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சீர்படுத்துகிறோமே. பரிசுத்தவான்களாகிய நாங்கள் உம்முடைய ஆராதனையிலே சீர்பொருந்தினவர்களாக உம்மை ஆராதிக்க, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வகையை குறித்து நாங்கள் போதிக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்தீரே நன்றி. உம்முடைய மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மாசற்ற வரிக்கென்று ஆயத்தப்படுத்துங்க. திருவசனத்தை கை கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில் கீழ்ப்படுதலோடு செயல்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இருதயத்தை ஊற்றி செவிக்க விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரே கர்த்தாவே தேவனுக்கு கீழ்ப்படுதலோடு பயபக்தியோடு பலிகளை செலுத்தி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்பட, தேவனுக்கே மகிமை செலுத்துவர்களாய் காணப்பட, ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரப்பா தன்னுடைய ஜீவனுக்கு உண்டானவைகளை கொடுத்து முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு கர்த்தாவே அவள் உம்மிடத்திலே அன்பு கூர்ந்தாலே ஆண்டவரே, அவனமாக கர்த்தாவே உம்மை நேசிக்க, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, உம்முடைய வார்த்தைகளை கர்ப்பந்தரித்து, உம்முடைய வார்த்தைகளை புசித்து ஆண்டவர் திருப்தியோடு கடந்து செல்ல, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல அவருடைய ஆத்மா செழிப்படைய ஆசீர்வதிப்பீராக. கிருபைதாங்க, வரைக்கென்று ஆயத்தப்படுத்துங்க. ஈரான் ஆண்டவரே இஸ்ரேல் வாரே ஆண்டவரே நீங்கள் ஸ்டாப் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக யுத்தமாய் மாறாதபடி கர்த்தாவே கிருபை செய்வீராக. இந்த வாரம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது ஆண்டவரே, இந்த யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணுவீராக. ஆண்டவரே, உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை ஓய பண்ணுவீராக. ஆண்டவரே, உலகம் இருக்கிற இந்த பதட்டமான காரியங்களை ஆண்டவரே தடுத்து போடுவீராக. இதனால் விலைவாசி உயர்ந்து பலவிதமான கர்த்தாவே கஷ்டங்கள் தேசங்களுக்கு வராதபடி, பஞ்சங்கள் வராதபடி, நஷ்டங்கள் வராதபடி, விலையேற்றங்கள் வராதபடி ஆண்டவரே கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த வாரை கர்த்தர் நிறுத்தி போடும்படியாய் சமாதானத்தின் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஈரானுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைகளை கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம் உண்டாகும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வரும் வெள்ளிக்கிழமை நாங்கள் கர்த்தாவே எலெக்ஷனுக்குள்ளே நாங்கள் போகிறோம். எலெக்ஷனை நீங்கள் ஆசீர்வதிங்க. கலகமில்லாமல் அமைதலோடு நாங்கள் ஜீவனம் பண்ண ஒரு நல்ல ஆட்சியை கர்த்தாவே நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருவசனம் செல்லும்படியான வாசலை திறந்தள்ளும்படியாய் நல்ல ஆட்சியாளர்களை மத்தியில் அமர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த எலெக்ஷன் கலக்கம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் எந்த விதமான கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே கலவரங்கள் இல்லாதபடி, ஆண்டவரே கள்ள கபடி இல்லாதபடி நேர்மையாய் நடத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுமையை பரிசுத்த நாமத்தை சோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சலபாங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்யக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும்
உலகமிக்க சகல பரிசுத்தவான்களோடு இன்று மனு கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சாயந்தரம் 5:30 மணிக்கு நமக்கு கமிட்டி மீட்டிங் உண்டாக்கும். லீடர்ஸ் எல்லாரும் அதில் தவறாமல் கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ்.